அலசி வீடு வாங்கணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு நிறைய வரும். ஒருத்தருக்கு வந்து வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனநிலையே அதிகமாக இருக்கும். வீடு வாங்கணும், எத்தனை காலத்துக்கு வாடகை வீட்டில் இருக்குது, நம்ம சொந்த வீட்டுக்கு போகணும், சொந்த வீட்டில் குடியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண மனநிலை கண்டிப்பாக இருக்கும். சரி, அப்போ ஒரு நபர் வந்து வாடகை வீட்டில் இருக்க வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க, நல்லா பொண்ணும் பொருள் சேர்த்துட்டாங்க, எல்லாம் இடம் வாங்கிட்டாங்க, வீடு கட்டாமல். இப்போ பொதுவாக மேச லக்கணத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்சம். அப்போ 4ஆம் இடத்துல நீச்சம்னா நீச்சம், ஆனால் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கார், 4 கூடயும் ஆட்சி பெற்றிருக்கார். இவங்க இந்த போராட்டத்திலே இருப்பாங்க. ஏன்னா லக்னாதிபதி நீச்சம், அடிப்படை வாங்கி கஷ்டப்பட்டு இடம் வாங்கி போடுறாங்க, வட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இடத்துக்கு. அது எதுக்கு 4ஆம் இடம் மேச கபசுக்கு 4ஆம் இடத்தை சந்திரன் ஆட்சி பெற்றிருந்தா கண்டிப்பாக அவங்க வீடு கட்டிடுவாங்க, புரியுங்களா? ஆனால் அந்த வீட்டு அளவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அடி 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 இல்லை, வீடு வாஸ்து கோளாறு இருக்கிற வீடு அந்த வீடு வரும். காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் சொந்த வீடு, கடகம், சந்திரன் ஆட்சி பார். ஏன்னா அந்த இடத்துல வந்து அப்போ அந்த இடம் கஷ்டப்பட்டு வாங்கிட்டாங்க, வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, சந்திரன் ஆட்சி பட்டுனால வீடு கட்டியாச்சு, புரியுங்களா? ஆனால் அதில் வாஸ்து கோளாறு கண்டிப்பாக இருக்குது. நான் சொன்னேன் வாஸ்து கோளாறு இருக்குது அப்படின்னு. அவன் சொன்னேன் கிழக்கு பார்த்த வீடு என்னங்க, தெற்கு மூளை கொஞ்சம் இழுத்துருக்கு, அங்கே ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீரும் தென் கிழக்கில் இருக்கக்கூடாது, தெற்கு மூளை இழுக்கக்கூடாது, வடகிழக்கு இழுக்கணும், அதனால் தப்பு இல்லை. இது வந்து அதே மாதிரி நான் என்ன சாப்பிட்டு அது சொன்னாங்க, அவங்க வாஸ்து இருக்குது, ஆசைப்பட்டு இடம் வாங்கிட்டோம், லோன் கட்டிட்ட கஷ்டப்பட்டு லோன் கட்டிட்டோம், வாஸ்து கோளாறு வர்றவங்களாம் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கள அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஷு லக்கத்துக்கு 4 பேர் சொல்கிறது சிம்மமாக. அப்போ இப்போ இந்த சிம்மத்தில் வந்து சிம்மம் அந்த ஆட்சி இருந்தாருன்னு வச்சுக்க 4 பேர். அப்போ இடம் வீடு கட்டுற வாஸ்து கோளாரே இருக்காங்க. ஆனால் அதே நேரத்துக்கு சூரியன் மேச ரிஷு லக்கணத்துக்கு 4ஆம் இடம் சூரியன், அவர் போய் 12ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்றாரும் நல்லா இருக்கும். அதே ரிஷு லக்கணத்துக்கு 6ஆம் இடம் என்னங்க, 6ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த வீடு சுக்கிரனோட வீடு போய் நீச்சம் பண்ணாலும் அங்கே வாஸ்து கோளாறு வீட்டுங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. ரிஷு லக்கணத்துக்கு 4ஆம் இடம் சூரியன் இருந்தாருன்னா அந்த வீடு அவங்களுக்கு அமையக்கூடிய வீடு நல்லா இருக்கும். ரிஷு லக்கணத்துக்கு 6ஆம் இடம் வந்து சுக்கிரன் சொந்த வீடு, சூரியனுக்கு நீச்ச வீடு, பொட்டாசி மாதங்க சூரிய பகவான் இருப்பார். அப்போ அந்த வீட்டில் பாருங்க வாஸ்து கோளாறு இருக்கிறான்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இல்லை அப்படி வாஸ்து கோளாறு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ நீங்கள் பெருமாள் ஒரு கொஞ்சம் தாக்கம் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். இதெல்லாம் வந்து ஒரு லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல எந்த கிரகம் நீச்சமாகுது, ஒரு லக்கணத்தில் எந்த கிரகம் உச்சமாகுது வருது, இதெல்லாம் எழுதாலே ஒரு வீடு வந்து இதில் வந்து வாஸ்து கோளாறு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் சாதகத்தில் இப்போ பசங்க பிள்ளைங்க 2 சாதகம், அம்மா அப்பா சாதகம், அப்பா பேரில் சொத்து வாங்கியிருப்பாங்க, இல்லைன்னா அம்மா பேரில் நிலம் வாங்கியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அதுக்கு 4ஆம் இடம் அம்மா லக்கணத்துக்கு 4ஆம் இடம் நீங்கள் உச்சத்தை பார்த்தீங்கன்னாலும் வாஸ்து கோளாறு கண்டிப்பாக தெரியும். இப்போ வாழ்க்கை வர மாட்டோம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதனை வாங்க வர